ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 2024 இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குறத வந்து வெறும் டிஸ்கஷனுக்காக மட்டும்தான், யூடியூப் கண்டென்ட்காக மட்டும்தான். யாரையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்டோ, இது வந்து கால்ஸும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்னோடய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம், அதாவது 2023க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சாலிடேஷனாகவே இருந்துச்சு, சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருந்துச்சு. அந்த 2023 மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டேர்னிங் ஆகும்போது தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை 31 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போட்டுருந்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் அமுத்தினோம்னாலே நெக்ஸ்ட்டு என்ன கேண்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியுதுங்களா? அதாவது இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இதோடைய ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40% வந்திருக்கு. 40%ல் ஒரு ஸ்டாக்கில் வந்து 40%ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வேறு எந்த ஸ்டாக்குமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்டாக்கை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம்னா கூட கிட்டத்தட்ட இயர்லி உங்களுக்கு 40%ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டாடா ஸ்டீல் ஓப்பன் பண்ணிட்டேன். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. டெய்லியில் வச்சா உங்களுக்கு சார்ட் வந்து சின்னதாக காமிக்க முடியாது, ஸோ வீக்லியில் வச்சுங்க. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு மார்க்கெட். இதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸே இருந்திருக்காது. ஆனால் அந்த 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் ரெடி ஆகிருக்கு. அந்த 2020 பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய புல்லிஷ் ஆகிருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம அந்த டைமில் பார்க்கல. இப்போ நான் சொன்ன மாதிரி 2023 நம்ம இதை பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் ஃபஸ்ட் சார்ட் ரீசெட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 அப்புறமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கு இந்த ரேஞ்சில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டேட் பார்த்தீங்கன்னா 2022 நம்ம வாட்ச் பண்ணலைன்னா கூட நம்ம எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2023 ஜூலையில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்குவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் இதோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வச்சுருந்தேன், அதுவே போதுமானது. ப்ரீவியஸ் லெவலில் சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கப்புறமும் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாமே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ வந்து இனிமேல் வரக்கூடிய ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, அதாவது நம்ம போஸ்ட் போட்டிருந்த மாதிரி முன்னாடி கொடுத்துருக்கோம், அது எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்றது நம்ம இன்றைக்கி தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வந்து ஈஸியாக இன்றைக்கி பார்த்துட்றோம். இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து சில சார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா அதை எடுத்து பார்த்துக்கலாம். இது சம்மந்தமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டாக் எடுத்து பார்ப்போம். டாடா ஸ்டீல் ஒன்று பார்த்துருக்கோம். நம்ம ப்ரொஃபைலில் நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ட்ரேடிங் வியூவில் தி நியூரா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பீப்புள் இதில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் எடுத்துக்கணும். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சேல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் வச்சுருக்கேன். நல்ல ஒரு
டவுனில் தான் இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பொட்டன்ஷியலான பைக்கு மாறி இருக்கு மார்க்கெட். ஆனால் நல்ல ஒரு கன்சாலிடேஷன், ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்டில் தான் இருந்திருக்கு. இது எப்போ மூவ்மெண்ட் அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2023 அக்டோபர் இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நல்ல புல்லிஷ்க்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கு. இந்த புல்லிஷ்க்கான மூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டோம். ஒருவேளை இங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88% கொடுத்துருந்துருக்கு. ஒரு ஸ்டாக் 88% அப்படிங்கிறது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நவம்பர், டிசம்பர் அண்ட் தென் ஜனவரி, பிப்ரவரி, இப்போ ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88%. நம்ம வேறு எந்த ஸ்டாக்குமே கூட ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே போதும். சரி, ஓகே, இதை முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அது நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க. செயல் வந்து நான் என்னைக்கு போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் மந்த்தே போஸ்ட் போட்டிருக்கோம். செப்டம்பரில் வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்கேன். என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தாண்டிச்சுனா மட்டும் தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெறும் 40%க்கான டார்கெட் மட்டும் தான் அப்போ கொடுத்துருந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளே பட்டன் அமைச்சு பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? அதாவது இன்னும் நான் என்ட்ரி லெவலில் இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி லெவலில் வந்துட்டு இதை டச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த என்ட்ரி லெவல் எடுத்துருக்கு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? 170 நம்ம போஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% கிட்ட 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. நமக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுப்போம். நம்ம NBCC எடுப்போம். NBCC பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 ஆரம்பிச்சு இது வரைக்கும் புல்லிஷாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 23 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மூமெண்ட்டாக கொடுத்துருக்கு. ரொம்ப கன்சாலிடேட்டாகவே இருந்திருக்கு. ஓகேங்களா? இது எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக நம்ம இவ்வளோ பிடிக்கல அப்படின்ற இவ்வளோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 200% வந்துருந்துச்சுன்னா கூட போதுமே. 200% ஒரு வருஷத்துக்கு உள்ள, ஒரு வருஷம் டைம் ஃப்ரேம் கூட கிடையாது, ஒரு வருஷத்துக்கு உள்ள உங்களுக்கு 200% அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரொஃபைலில் நான் அதுக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். NBCC பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் போஸ்ட் பண்ணியிருந்திருக்கோம் 2023. 2023 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளே பட்டன் வந்துனா போதும், நமக்கு இப்போ வரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத காமிச்சிடும். தெரியுதுங்களா? இது நம்ம என்ட்ரி பாயிண்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன்ஸ் இங்கேயே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி தான் வச்சுருந்துருப்போம். ஏன்னா இதோட பொட்டன்ஷியல் லெவல் அந்தளவுக்கு இருந்தது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ஸ்டாக்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், இல்லை இதே மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான டிஸ்கஷன் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். யாரையுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம முக்கியமாக செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. அதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.